ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஹெச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டர் இருக்குது. ரெஸ்டர் நார்மலாக நம்ம ரெஸ்டர்னு போய் கடையில் வாங்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லெக் இருக்கும். அந்த லெக் வந்து கீழே, அதாவது பிசிபி போர்டோட கீழே வச்சு சால்டர் பண்ணிட்டு காம்போனன்ட் மேலே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் டெக்னாலஜி. அதாவது போர்டுக்கு மேலே காம்போனன்ட் இருக்கும், அது சால்டர் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது தான் வந்து த்ரூ ஹோல் டெக்னாலஜி. அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி நம்ம என்டையராக அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி நம்ம போர்டை வந்து எலக்ட்ரானிக் போர்டை மாற்றிக்கிறது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்டி காம்பவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஆக்சியல், ரேடியல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சியல்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு ரெண்டு லீடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா படுக்க வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சியல். ஸோ அதே நிற்க வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸாம்பிள் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியலில் இருக்கும். அதே ஆக்சியல்ன்றது பார்த்தீங்கன்னா அதே போர்டு மேலே வந்து மவுண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்டி காம்பனில் வந்து ஆக்சியல் அண்ட் ரேடியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து இந்த போர்டெலாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவை வந்து நமக்கு பிசிபி தேவைப்படுது, அதாவது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு. ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா என்டையராக ஒரு அப்ளிகேஷனாக நமக்கு எலக்ட்ரானிக் போர்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பிசிபி தான் தேவைப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ரெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் காயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரூ ஹோல் டெக்னாலஜியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்தில் வந்து கண்டக்டிவ் பாத்துக்கு தேவைப்படுறது எல்லாமே பிசிபி யூஸ் பண்ணுவோம். ஸோ பேட்ஸ் அண்ட் ட்ரில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டரோ கெப்பாசிட்டரோ வந்து மவுண்ட் பண்ணி சால்டர் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்ஸில் தான் வந்து ட்ராக் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளோ வந்து அந்த ட்ராக்கில் தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும். எப்படி வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு பாத்தில் நம்ம வந்து போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு ட்ராக், ஒரு பாத் நமக்கு தேவை. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் அந்த பேட்ஸில் வந்து காம்பவுண்ட் நம்ம பிளேஸ் பண்ணி சால்டர் பண்ணுவோம். ஸோ சால்டரிங் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் வெல்டிங் பார்த்துருவீங்க. ஸோ ரெண்டு மெட்டலை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு வெல்டிங் தேவையோ அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிசிபியும் அதாவது வந்து ஒரு எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங்கிற ப்ராசஸ் தேவைப்படும். ஸோ இந்த சால்டரிங்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்டர் லெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கடையில் வாங்கினா அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் கம்பி மாதிரியே தருவீங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சால்டரு, அதை வச்சு பார்த்திங்கன்னா சால்டரிங் அயன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அது மெல்ட் பண்ணி வந்து சால்டராக மாற்றுவாங்க. ஸோ எதுக்காகனா வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கிறதுக்கோசரம், அதாவது அந்த பிசிபி போர்டுக்கும் அந்த காம்பனண்ட்டுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரூ ஹோல் டெக்னாலஜியில் வந்து நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸில் என்னென்னு வரும் பார்த்திங்கன்னா இடிசி வரும், அதாவது எலக்ட்ரானிக் டிவிஷன் சர்க்யூட்ஸ், அதுக்கு வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ். இடிசியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பேசிக்கான காம்பனண்ட்ஸ் தான் மட்டும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஸோ அந்த மாதிரி இருக்கும். பவர் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா என்டையராக வந்து இப்போ வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்ஃபெட், ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர் ஆகும் பவர் எலக்ட்ரானிக்ஸில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சீரீஸ் சொல்லிட்டு நம்மளோட சீரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து கண்டினியூஸாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம்.